இது வந்து பார்த்தீங்கன்னா முளை கட்டின பச்சை பட்டாணி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் உப்பு வச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும். ஹை ப்ரோட்டீனானது. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து போடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து போட்டுக்கிறேன். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி இந்த பட்டாணியில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு தான் வேக வச்சுக்கிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து இதில் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். பெருங்காயம் ஆட் பண்ணுறது ஜஸ்ட் இது வதக்கிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இது வதக்கணும். நான் வந்து வெங்காயம் வந்து ஃபுல்லாக வதக்கலை, லைட்டாக தான் வதக்கிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடும். ஸோ மிக்சியில் வந்து அரைச்சி தேங்காய் வந்து துருவில் வந்து போட்டிருக்கேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் பீஸ் ஸ்ப்ரவுட்டட் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மை ஹிஸ்டரி.